ஒவ்வொருவரும், அனைவரும், நீங்க எல்லாரும், உங்கள ஒவ்வொருத்தரும், ஒவ்வொருத்தருக்குமே இதெல்லாத்தையுமே இங்கிலீஷில் எப்படி தான் பேசுறது, எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு சில வீடியோஸ் பார்க்குறவங்க தேடிட்டு இருப்பாங்க. நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே இந்த வீடியோ ரெடியாக இருக்குது. இதெல்லாத்தையுமே தெளிவாக வேறு லெவலில் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஃபோர்ஸ்ட் லெவலாக இருக்கக்கூடியது இங்கிலீஷ் கிராமரில் இருக்கக்கூடிய கிராமர் கிடையாது, கிராமர் அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். முதல்ல இங்கிலீஷ் கிராமர்னு ஒன்று இருக்குது, அதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்குதுங்கிறத தெளிவுபடுத்திக்கலாம். நிறைய பேர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கணும்பா, ரிட்டன் இங்கிலீஷ் படிக்கணும்பா, வேறு லெவலில் பேசணும் எழுதணும்பா அப்படின்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஃபோர்ஸ் லெவலில் இருக்கக்கூடியது இங்கிலீஷ் கிராமர். அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் நமக்கு இது எல்லாத்தையுமே இங்கிலீஷில் கன்வே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத ஒரு சின்ன டூல் மூலமாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னாலே நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம், படிச்சிருந்தா சொல்லுவோம். நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். இதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ப்ரொனவுன். இதுக்குள்ளே தான் நாம் தேடி வந்த ஒரு டூல் மறைஞ்சிருக்குது. முதல்ல ப்ரொனவுன்கிறது ஒரு நவுனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. ரெண்டுமே புரியல, நீங்கள் யோசிக்கிறதுக்கு புரியுது. ரெண்டுக்குமான விளக்கம் ரொம்பவே தெளிவாக 2 பிளேலிஸ்ட் ஃபுல்லாக நம்ம சேனலில் ரெடியாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் முதல் முறை நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்காகவே ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மூலமாக இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த டூலை பார்க்கலாம். நவுன்கிறது பர்சன்ஸ், பிளேசஸ் அண்ட் திங்ஸ், நபர்கள், இடங்கள் மற்றும் பொருட்களுடைய பெயர்கள், நெய்ம்ஸை குறிக்கக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸ். நம்மளுடைய பேச்சு, அதாவது இந்த ஸ்பீச்சு, அதில் வந்தால் அதை தான் நவுன்ஸ்னு சொல்கிறோம். இந்த நவுன்ஸை டிரெக்டாக பயன்படுத்துறதுக்கு பதிலாக அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மாற்றாக ஒரு சில வேர்ட்ஸை பயன்படுத்தலாம். அதை தான் ப்ரொனவுன்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளாக பாருங்கள், குமார் அப்படிங்கக்கூடிய ஒரு நேமுக்கு பதிலாக ஹி அப்படின்னும், பாக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளோட பெயருக்கு பதிலாக இட்ஸ், இது அல்லது அதுன்னு பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு ஒரு குழு கிடச்சிருக்கும். இந்த ப்ரொனவுனுக்குள்ளே தான் நாம் தேடி வந்த டூல் இருக்குது. ஆனால் இந்த ப்ரொனவுனே இந்த வேலையை செய்கிறதுக்கு 10 வகையாக பிரிஞ்சு செயல்படுது. இதுதான் இந்த ப்ரொனவுன் சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த 10 வகையான ப்ரொனவுன்ஸில் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறது எந்த ப்ரொனவுன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அந்த 10ஐயுமே பார்க்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. பர்சனல் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன், ரெசிப்ரக்கல் ப்ரொனவுன், இன்டெஃபினைட் ப்ரொனவுன், இன்டர்கேட்டிவ் ப்ரொனவுன் அண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இந்த 10 வகைகளில் 6ஆவதாக இருக்கக்கூடியது இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். இதுக்காகவே இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் ஆனது ஒவ்வொருவருக்கும், அனைவருமே, உங்களில் ஒவ்வொருவர், இதெல்லாத்தையுமே எப்படி குறிப்பிடுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கக்கூடிய வேர்ட்லேயே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். தனித்தனியாக பிரித்து காட்டுறது. நாம் பேசும்போதுமே இந்த ஒவ்வொருவரும், அனைவருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் இதெல்லாத்தையுமே குரூப் ஆஃப் பீப்புளாக வரும்போது, அதாவது குறிப்பிட்ட மக்கள் தொகை கூட்டமாக இருக்கும்போது அவங்கள குறிப்பிட்டு ஒவ்வொருத்தராக தனித்தனியாக பிரித்து சொல்லுவோம். அப்போ தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம். அது மாதிரியே இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்கிறதும் இப்படி கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஒரே டைமில் சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஒன்றும் புரியலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாருங்கள், இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி ஒன், எவ்ரிபாடி, எவ்ரி திங், எவ்ரி, ஈச் ஒன், ஈச் திங், ஈச் ஆஃப் யூ, ஈச், ஆல், ஆல் ஆஃப் யூ. இதெல்லாம் தான் அந்த குறிப்பிட்ட வேர்ட்ஸ் இங்கிலீஷில் வர்றதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய டூல்ஸ். நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த இந்த எல்லா வேர்ட்ஸுக்கான சென்டென்சஸ், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு சென்டென்ஸாக பார்க்குற மாதிரி புரியாது இல்லையா? பாருங்க, ஈச் ஆஃப் த கிளாஸஸ் ஆர் டைனி. கிளாஸஸ் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் ஒவ்வொன்றுமே டைனி, ரொம்பவே ஒல்லியாக இருக்குது அல்லது லேஸாக இருக்குது. ஈச் ஆஃப் யூ ஷுட் அட்டெண்ட் த கிளாஸ். இந்த இடத்துல யூங்கிறது ப்ளூரலாக வந்திருக்குது. அதாவது நிறைய பேர் இருக்கும்போது அவங்கள குறிப்பிட்டு உங்களில் ஒவ்வொருவரும் கிளாஸை அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு குறிப்பிட்டு பிரித்து சொல்கிறது. ஆல் இஸ் வெல். ஆல் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், நிறைய பேர் கூட்டமாக இருக்கும்போது சொல்லுவோம். அதில் எல்லாருமே வெல்
நல்லா இருக்காங்க அல்லது நல்லா இருக்குது எல்லா பொருட்களும் அப்படி சொல்லும்போது ஒருத்தரை கூட நம்ம மிஸ் பண்ணாமல் மொத்தமாக தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சொல்கிறோம். இதனால தான் இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்னும் சொல்கிறோம். எவ்ரி ஒன் இஸ் கோயிங் தேர். ஒவ்வொருத்தரும் அங்கே சென்று கொண்டிருக்கின்றனர். ஸோ ஒவ்வொருத்தரும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை காட்டி அதில் இருக்கக்கூடியவங்கள டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சொல்கிறோம். எவ்ரி திங் இஸ் குட். ஒவ்வொன்றும் சரியாக இருக்கிறது அப்படின்னு கூட்டமாக ஒரு சில பொருட்கள் இருந்தால் அதில் தனித்தனியாக குறிப்பிட்டு ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு இருக்கிறது பதிலாக ஒவ்வொன்றும் சரியாக இருக்கிறது அப்படின்னு மொத்தமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சொல்லிடுறோம். எவ்ரிபாடி ஷுட் லிசன். ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். ஸோ இப்படி தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நாம் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு சில கிராமட்டிக்கல் எரர்ஸோட யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனில் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. மொத்தமாக 6 வகையான ப்ரொனவுன்ஸை பார்த்து முடிச்சிருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய 4 வகைகளையும் வரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக பார்க்கலாம். இது போன்று ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ்க்கு 4th லெவலாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் கிராமர் செக்மெண்ட், அதில் வரக்கூடிய வீடியோஸ் வேர்ட் ஆஃப் த டே செக்மெண்ட் காலை 6 மணிக்கு வரக்கூடியது. இதில் வரக்கூடிய வீடியோஸ் தினமும் மாலை 6 மணிக்கு வரக்கூடிய இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் செக்மெண்ட்டில் வரக்கூடிய வீடியோஸும் முழுமையாக பயன்படுத்திக்க நம்ம சேனல் இன்டெலெக்ட் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வைங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். நீங்கள் ஒரு இந்த வீடியோ தூரம் இந்த வரைக்கும் பார்த்துருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சேனல் இன்டெலெக்ட். மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்ஸ், அதோட சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், லைக் பட்டன் இது எல்லாத்தையுமே மறந்துடாதீங்க.